சென்னை அசோக் நகரில் இரவு நேரங்களில் பல நாட்களாக கொள்ளையில் ஈடுபட்டு வந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒரு கடையில் கொள்ளையடிக்கும் போது அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் ஆட்டோ ஓட்டுநரை கைது செய்ததாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். சென்னை அசோக் நகரை சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் அண்ணாமலை. இவர் அப்பகுதியில் ஆட்டோ ஓட்டி வந்துள்ளார். இதனிடையே கடந்த 21ஆம் தேதி சென்னை அசோக் நகர் அண்ணா சாலையில் உள்ள பேக்கரியில் 20,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளை போனதாக அதன் உரிமையாளர் மோசஸ் என்பவர் அசோக் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதேபோன்று அப்பகுதியில் பல்வேறு கடைகளில் கொள்ளை போன வழக்குகளும் நிலுவையில் இருப்பதாக மாநகர காவல் ஆணையர் ஜார்ஜ் கவனத்திற்கு அசோக் நகர் காவல்துறையினர் எடுத்துச் சென்றுள்ளனர். இதையடுத்து அசோக் நகர் உதவி ஆணையர் ஹரிகுமார் தலைமையில் உதவி ஆய்வாளர் அருள்ராஜ் கொண்ட தனிப்படையை மாநகர காவல் ஆணையர் ஜார்ஜ் அமைத்து உத்தரவிட்டார். இதன் காரணமாக அசோக் நகர் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் தனிப்படை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். அப்போது அண்ணாமலை பல்வேறு இடங்களில் ஆட்டோவை பல மணி நேரம் நிறுத்தி அருகில் இருந்த கடைகளில் கொள்ளையில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்துள்ளது. இதையடுத்து ஆட்டோ ஓட்டுநர் அண்ணாமலையை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் பல இடங்களில் கொள்ளையடித்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார். இவர் மீது KK நகர், அசோக் நகர், பள்ளிக்கரணை காவல் நிலையங்களில் கொள்ளை, செயின் பறிப்பு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. பகல் நேரங்களில் ஆட்டோக்காரராக வலம் வந்து இரவு நேரத்தில் அண்ணாமலை கொள்ளையில் ஈடுபட்டு வந்ததாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர்.